ஹாய். ஒவ்வொரு இந்தியரும் நாம பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நேத்திக்கு நடந்தது. என்ன அப்படின்னா, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு நாமே தற்சார்பு நிலைமைய ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது ஜெர்மனி, சைனா, ஜப்பான் இப்படிப்பட்ட நாடுகள்ல தான் இந்த ஹைட்ரஜன் ரயில் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த 3 நாடுகளை தவிர வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஹைட்ரஜன் ரயில் நம்ம இந்தியாவுல ஹரியானாவுல நேத்திக்கு போகிறதுக்கு தொடங்கி இருக்கு பாருங்க. நேற்றிலிருந்து ரயில் பயணம், ஹைட்ரஜன் ரயில் பயணம் தொடங்கி இருக்கு ஹரியானாவுல. இதை தொடங்கி வைத்தவர் நம்ம பிரதமர் மோடிஜி அவங்க. என்ன இதுல ஒரு பெருமை இருக்கு, தற்சார்பு அழிஞ்சிடணும். இது 118 கோடி செலவு செய்து நம்ம நாட்டிலேயே உற்பத்தியா செய்யப்பட்ட ரயில் பெட்டிகளை கொண்ட ஹைட்ரஜன் ரயில் அது. அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ICF நிறுவனத்தினால இது தொடங்கப்பட்டிருக்கு, செஞ்சு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த ரயில் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே, அதுவும் தமிழ்நாட்டுல சென்னையில செய்யப்பட்ட ரயில் 10 பெட்டிகளை கொண்டது. இதுல வந்து கரண்ட் கிடையாது, எலக்ட்ரிக் கிடையாது. அதே போல வேற நிலக்கரியோ எதுவுமே கிடையாது, டீசல் கிடையாது. இதுல ஹைட்ரஜன் தான் ஃபில் பண்ணப்படும். ஹைட்ரஜன் ஃபில் பண்றதுனால அதனால இருந்து புகை எதுவும் வரப்போறது இல்லை, நீராவி மட்டும்தான் வரும். அதனால மாசுபாடு ஏற்படாது, காற்று மாசுபாடு ஏற்படாது. அதனாலதான் ஹைட்ரஜன் ரயில்ல பசுமை ரயில் அப்படிங்கிறாங்க. பசுமை ரயில்னா நமக்கு மாசு இல்லாத ரயில் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. இந்த ஹைட்ரஜன் ரயில் எப்படி ஓடுது அப்படின்னு சொன்னா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டும் வேதி வினை புரிஞ்சு அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. அப்படி மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுனால அதன் மூலியமா இந்த ரயில் இயக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஈஸியாவும் இருக்கு, மாசு இல்ல, காற்று மாசுபாடுதல் இல்லாம இருக்கு. இது ஒரு முறை ஹைட்ரஜன் ஃபில் பண்ணப்பட்டா 1000 கிலோமீட்டருக்கும் மேல இது ஓடுமா பாருங்க இந்த ரயில். அதே மாதிரி 120 இருந்து 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ரயில தான் நேற்றுக்கு பிரதமர் மோடிஜி அவங்க முதல் முறையா கொடியசைத்து துவக்கி வைத்தார் பாருங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? நமக்கு நாமே எல்லா திட்டங்களையும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மேக் இன் இந்தியா திட்டம் மூலியமா. ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புதிய சகாப்தத்தை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்திய அரசு அதுக்கு முனைப்பா செயல்பட்டு இருக்கு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருக்கு.